இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆல் டைம் ஃபேவரட்டான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ். குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எப்பயுமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸு இந்த சீசனில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சிபி சமையல். நான் இங்கே ஒரு 2 மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதில் நிறைய மண்ணுகள் இருக்கும். அது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஹேண்டியாக வேணும் அப்படின்றதுனால நான் இந்த சைஸில் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம தோல் எடுக்கணும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி கத்தியில் லைன்ஸ் கொஞ்சமாக ஒரு இன்ச் 2 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே இருக்கிற தோலை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்லைட்டாக தூக்கி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே க்ளீனாக ஃபுல்லாக நம்ம போட்ட லைன்ஸுக்கு அப்படியே கட்டாகி வந்துடும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஈஸியாக நம்ம தோல் எடுக்கிறதுக்காக தான் அந்த லைன்ஸ் நம்ம போட்டோம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்துக்கலாம். நம்ம மரவள்ளி கிழங்குல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வேக வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு வெரைட்டிஸ் இருக்குது, அப்புறம் மாவு அரைக்கிறதுக்குன்னு ஒரு வெரைட்டி இருக்குது, சிப்ஸு போடுறதுக்குன்னு ஒரு வெரைட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் மரவள்ளி கிழங்கு வாங்கும்போது சிப்ஸு போடணும் அப்படின்னா சிப்ஸுக்கான மரவள்ளி கிழங்கு பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் நார்மலாக வீட்டில் நம்ம வாழைக்காய் உருளைக்கிழங்குலாம் சீவுவோம் இல்லையா, அந்த சீவலில் தான் நான் வச்சு இன்றைக்கி சிப்ஸ் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். உங்ககிட்ட இதுக்கான சீவல் கட்டை இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுலேயே ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி மெலிசாக நம்ம ட்ரை பண்ணணும். கடைகள்லாம் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா நீட்டாக வரும். அதனால நான் இந்த மாதிரி போடுறேன். உங்களுக்கு ரவுண்டாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ரவுண்டாக சீவிக்கலாம். ஆனால் நடுவில் தண்டு பகுதி இருக்கும். அதனால் அதை பார்த்து இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா சைடில் சீவிட்டு நம்ம எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே சீவி முடிச்சிட்டேன். இப்போ இதில் வந்து லைட்டாக ஈரத்தன்மை இருக்கும். அதனால் நம்ம வந்துட்டு ஆற வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி நான் ஒரு ஒயிட் கிளாத்தில் நம்ம ஆற வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருந்தது அப்படின்னா போதும். சிப்ஸுக்கு மேலே மிளகாய்த்தூள் சேர்க்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த சிப்ஸில் லைட்டாக உப்பு தூக்கலாக இருந்தது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா தான் நம்ம சிப்ஸு போட்ட உடனே அந்த சூட்டில் இந்த மிளகாய்த்தூள் போட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒட்டும். இது இருக்கட்டும் அப்படியே. இப்போ நான் ஆற வச்சு 20 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நல்லா ட்ரையாக இருக்குது. லைட்டான ஒரு ஈரத்தன்மை இருந்தது அப்படின்னா போதும், நம்ம எடுத்துடலாம். எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் ஈவனாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரை ஆகிறதும் ஈவனாக ஃப்ரை ஆகும். நான் இங்கே கடாயில் ஆயில் வச்சுருக்கேன். நல்லா ஹீட்டாக இருக்குது. எதுக்கும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். கொஞ்சமாக பீஸ் போட்டோம் அப்படின்னா நல்லா மேலே உடனே எலும்பி வந்துருச்சு பாருங்கள். இதுதான் பதம். இந்த அளவுக்கு ஹீட்டாக இருந்தது அப்படின்னா தான் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம். எண்ணெய் சலசலப்பு குறைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும், ரோஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம அப்பப்போ நடுவில் 2 வாட்டி இந்த மாதிரி திருப்பி விட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயோட சலசலப்பு இந்த அளவுக்கு குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சிப்ஸ் எடுக்கணும். முன்னாடியே எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நமுதன மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு எண்ணெயோட சலசலப்பு கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சு. அதே சமயம் நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், பிளேட்டில் சேர்க்கும் போது எந்த அளவுக்கு சவுண்டு வருதுன்ட்டு. அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக நம்ம கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதே டேஸ்ட்டில் நம்மளுக்கு மரவள்ளி கிழங்கு சிப்ஸு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான். நம்மளுக்கு ஆறுற டைம் மட்டும்தான். கடையில் ஆனால் ஆற வைக்க மாட்டாங்க. அவங்க டைரெக்டாக எண்ணெயில் சீவிடுவாங்க. ஆனால் கிழங்குல வந்து ஈரத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவங்க நல்லா அதை ட்ரை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா டைரெக்டாக எண்ணெயில் சீவும் போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆற வைக்கிற வேலை இருக்காது. நீங்கள் அந்த மாதிரி வேணாலும் ட்ரை பண்ணலாம். 2 மெத்தடுமே சூப்பராக வரும். நம்ம இனிமேட்டு கடையில் வாங்காமல் வீட்லேயே சூப்பராக இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸை செஞ்சு டேஸ்ட் பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு சிப்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சவுண்டு பாருங்கள். உடச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸு சூடாக இருக்கும் போதே நம்ம மிளகாய்த்தூளை சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. சூடுலேயே சேர்த்தோம் அப்படின்னா தான் நல்லா அதோட மிக்ஸ் ஆகும். நம்மளோட மரவள்ளி கிழங்கு சிப்ஸு வீட்லேயே ஈஸியான ஒரு மெத்தடில் செஞ்சு பார்த்தோம்.
இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சிபி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ன்றதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவையும் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.